நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து பெரும்பான்மையாக நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, ஒரு ஒரு நொடியாக ஒரு ஒரு அணுவும் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, சூரிய ஒளி, நீர், காற்று. இதை நம்ம உணர முடியாத அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்கிறோம். அதனால தான் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. நம்ம உண்ணக்கூடிய உணவு பாதி அளவு நம்மளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குதுன்னா, மீதி வந்து இந்த இயற்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து தான் நம்மளை வாழ வைக்குது ஆரோக்கியமாக. இது எந்த ஒரு வியாபாரமோ அதுக்கு அடுத்தது கடையிலையோ வாங்காததுனால இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. இது இல்லாமல் போனாதான் நம்மளுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். முதன்மையான உணவு நமக்கு இல்லைன்னா, இரண்டாவது உணவு, அதாவது நம்ம தயாரித்து சாப்பிடக்கூடிய இயற்கையிலேருந்து விளையக்கூடிய காய்கறி கனிகள் எல்லாமே இரண்டாம் பட்சம் தான். இந்த முதன்மையான உணவு நம்மளுக்கு கிடைக்கலையானா, சரிவர கிடைக்கலன்னா, இந்த இரண்டாவது உணவு எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமே கிடையாது. இது கண்ணுக்கு தெரியாத உணவு தான். ஆனால் இதனுடைய மகத்துவம் குறைய குறைய தான் நம்மளுக்கு நோய்கள் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு மாத்திரைக்கு தான் சாப்பிட்றோமே கண்ட, இந்த இயற்கையை எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய நிரந்தரமான சொத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. இதனால தான் நம்மளுக்கு நோய்கள் பெருகி கொண்டே போகிறது.